டெய்லி வந்து டிஃபன் சாப்பிட்றதுக்கு ஆள் வருவாங்க. அசிஸ்டன்ட் டைரக்டரு பக்கத்தில் இருக்க கஷ்டப்படுறோம் வந்து சாப்பிடுவோம். அப்போ நான் கேட்டேன் என்ன அப்படின்னேன். இல்லை மனுஷன் மட்டும்தான் கொடுத்து வாழ தெரியும், மிருகம்லாம் எடுத்து தான் சாப்பிடணும், நம்ம மனுஷனாக இருக்கோம்ல கொடுத்து வாழணும் அப்படின்னாரு. எனக்கு கண்ணு கலங்கிட்டேன். அப்போவே நான் சொன்னேன், இந்த வார்த்தை புரட்சியில் எம்ஜிஆர் சொல்கிறாரு. அவர் வந்து 24 மணி நேரமும் அங்கே சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க, எல்லாம் கூட்டம் கூட்டமாக வருவாங்க, எல்லாம் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. அதே மாதிரி இருக்குண்ணே, அவர் மாதிரி வரும்போது நானும் நல்லா பண்ணுவேன் அப்படின்னாரு. நீங்களும் அதே மாதிரி வந்துடுவீங்கன்னு நான் சொன்னேன். அப்போ அங்கே ஃபஸ்ட் டைம் ஒரு 5-6 வாட்டி அட்மிட் பண்ணவும் சொல்கிறேன். அதே மாதிரி அவர் கொஞ்சம் வெளியே வந்தவுடனே சாலிகாரில் ஹாஸ்பிட்டல் ஒன்று திறந்தார். ஆமாம், இலவச மருத்துவமனை. டாக்டர் ஃப்ரீ, மாத்திரை ஃப்ரீ, ஊசி ஃப்ரீ, எல்லாமே ஃப்ரீ. ஒரு பைசா வாங்காமல். ஞாயிற்றுக்கிழமை லீவ் அன்றைக்கி வந்து உட்காருவார். ஒயிட் அண்ட் ஒயிட்டில் உட்கார், கதர் வெட்டி கட்டியிருப்பார். அவர் வந்து அந்த பந்தா பண்ணுறது எல்லாம் கிடையாது. கதர் வெட்டி ரப்பர் செருப்புலாம் போட்டு சாதாரணமாக வந்து உட்காந்து செக்கு எழுதிக்கிட்டே இருப்பார். ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில். ஏன்னா படிக்காத பசங்களுக்கு கல்விக்காக கொடுத்த மாமனிதன் விஜயகாந்த் அவர். நான் நேரில் வந்து பார்த்தேன், அவரையும் பார்த்தேன், இவரையும் பார்த்தேன். 2 பேருமே ரொம்ப சிறப்பு உள்ளவங்க. ரொம்பனா அப்படிலாம் சொல்ல முடியாது, அவ்வளோ சிறப்பானவங்க. ஒரு கடவுள். ஏன்னா விஜயகாந்த் அவருக்கு இறக்கும்போது பார்த்தீங்கன்னா கழுகு வந்து சுற்றிச்சு. எனக்கு தெரிஞ்சு என் லைஃப்பில் வந்து சபரிமலைக்கு போகும்போது ஐயப்பன் அந்த நகைப்பெட்டி தூக்கும்போது கழுகு சுற்றி தான் பார்த்துருக்கோம் இல்லையா. ஒரு மனிதருக்கு சுற்றல. அப்போ அவரை நான் மனிதனாகவே நினைக்கல, கடவுளாக வச்சுருக்கேன். பார்த்தீங்களா, பூ போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். அவருக்கும் சரி எம்ஜிஆருக்கும் பூ போட்டு வச்சுருக்கேன், கலைஞருக்கும் போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா இவங்கெல்லாம் நான் பார்க்கும்போது எல்லாமே எனக்கு தெய்வமாக தெரிஞ்சாங்க.